எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ராம ஜென்ம பூமியில் பாலராமர் இன்று எல்லா இடத்துலையும் பரவலாக இது மட்டும்தான் மக்கள் மனதில் நிறைந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ராமநாமத்தோட மகிமை தெரியுமா? ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு சொல்கிற ராம மந்திரத்தோட மகிமை தெரியுமா? 108 தடவை சொன்னால் அவ்வளோ மகிமைன்னு சொல்லுவாங்க. அந்த ராமநாமத்தோட மகிமையை தெரிஞ்சுக்கணும், அதனால் என்ன அவ்வளோ பயன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு நாள் நாரதருக்கு ஒரு ஆசை வந்ததாம். அவர் நேராக வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுக்கிட்டேயே ராமநாமத்தோட மகிமையை கேட்குறாரு. அப்போ அவ்வளோதானே தெரிஞ்சுக்கணும், அங்கே பூமியில் பாரு அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு புழு துடிச்சிக்கிட்டு இருக்குது. நீ போய் அந்த புழுக்கிட்ட ராமநாமத்தை சொல்லு அப்படிங்கிறாரு. போனோடனே போய் ராமநாமத்தை சொல்கிறாரு. அந்த புழு இறந்து போயிடுச்சு. நாரதருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பதட்டமாக ஓடி வந்து, என்ன பிரபு, நீங்கள் சொன்னீங்க, நான் போய் சொன்னேன், அந்த புழு இறந்துருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாரு. அப்படியா? இப்போ அங்கே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கு பாரு, அதுக்கிட்ட போய் ராமநாமம் சொல்லு அப்படிங்கிறாரு. அவரும் போய் அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட போய் ராமநாமத்தை சொன்னோன்னே அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துருது. நாரதருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது பம்பா போச்சு அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோடு ஓடி போய் திரும்பி, பிரபு என்ன மகாபிரபு இப்படி பண்ணிட்டீங்களே, நான் ராமநாமத்தோட மகிமை தானே கேட்டேன், நீங்கள் அதுக்கு சொல்லாமல் பட்டாம்பூச்சியும் செத்து போச்சு, தயவு செய்து ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியா, உனக்கு விளக்கம் சொல்கிறேன். அங்கே பூமியில் அந்த இடத்துல ஒரு பாரு, ஒரு பசு கன்றை ஈண்டுவதற்காக இருக்குது. அதுக்கிட்ட போய் நீ சொல்லு ராமநாமம் சொன்னோன்னே, அங்கே போய் சொன்னோன்னே அந்த கன்றும் இறந்துருது. நாரதருக்கு ரொம்ப குழப்பம், ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓடி வந்தப்போ, இப்போயும் நீ ஏன் அந்த கன்று இறந்துருச்சுன்னு தானே கேட்க வந்த, இப்போ இந்த நாட்டு மன்னனுக்கு குழந்தை பிறக்க போகுது, நீ போய் அந்த குழந்தையோட காதில் ராமநாமம் சொல்லு அப்படின்னு நாரதர் நடுங்கி போயிட்டார். குழந்தை இறந்துட்டா மன்னன் நம்மளை என்ன கதிக்கு ஆளாக்குவான் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நம்ம யாரு கண்ணுக்கும் தென்படாமல் தானே இருப்போம். போய் ராமநாமத்தை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடலான்னு ஓடுறாரு. அப்போ அந்த குழந்தை கூப்பிடுது. என்ன பிறந்த குழந்தை பேசுதா அப்படின்னு நாரதர் பார்க்கும்போது, இன்றைக்கு என்னுடைய இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. நாரதருக்கு புரியவே இல்லை. நான் எப்படி நீங்கள் அரசர் வீட்டில் பிறந்ததுக்கு காரணமாக இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, நான் புழுவாக இருக்கும்போது ராம மந்திரம் சொன்னீங்க, அடுத்த பிறவியில் பட்டாம்பூச்சியாக பிறந்தேன், அப்பையும் ராமநாமத்தை சொன்னீங்க, அப்போ கன்றாக பிறந்தேன், திரும்பியும் ராமநாமத்தை எனக்கு சொன்னீங்க, அப்போ நான் இப்போ ராஜா வீட்டு இளவரசனாக பிறந்திருக்கேன், இதுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன ராமநாமம் தான் காரணம்னோடனே அப்போ தான் புரியுது. ஒரு தடவை காதில் கேட்ட அந்த ராமநாமத்துக்கே இத்தனை பலன்னா, நம்ம தினமும் ராமநாமம் ஜபிச்சா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும். நான் ஆன்மீக பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ராம ஜென்ம பூமி இல்லை பாலராமர் பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ராமநாமத்தை தொடர்ந்து ஜபிங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்பாக வாழுங்க. நன்றி.